தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்ச இவர் இன்னைக்கு ஹெச்சிஎல்ன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்னா நம்ப முடியுதா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1945ல தமிழ்நாடுல தூத்துக்குடின்ற ஒரு ஊர்ல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் சிவனண்டார் பிறகுறாரு. இவரோட ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாவே தமிழ் மீடியம்ல தான் படிக்கிறாரு. கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி காலேஜ்ல தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. அவரோட 22வது வயசு வரைக்கும் அவருக்கு பெருசான இங்கிலீஷ் பேச வராதா. ஆனாலும் அவருக்கு அடுத்த வருஷமே டெல்லியில ஒரு பெரிய ஐடி கம்பெனிலேயே வேலை கிடைக்குது. இவருக்கு காலேஜ் டைம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்த இவருக்கு கிடைச்ச ஐடி கம்பெனில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. பிசினஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி 1975 அப்போ நல்ல ரிசர்ச் பண்ணி அவங்க ஓன் டிஜிட்டலைஸ் கால்குலேட்டரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு. அந்த ஒரு ப்ராஃபிட்டை வச்சு முதல்ல ஒரு ஷெட்ல தான் இந்துஸ்தான் கம்ப்யூட்டர் லிமிடெட்னு சொல்லி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. கம்பெனி ஸ்டார்ட் ஆகி அடுத்த 2வது வருஷத்திலேயே ஒரு 8 ஃபீட் சொல்ற இந்த கம்ப்யூட்டரை லான்ச் பண்ணி வெளிநாட்டு வரைக்கும் ரீச் ஆகுறாங்க இந்த ஹெச்சிஎல் கம்பெனி. அடுத்தடுத்து நல்ல அப்கிரேடான விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அவரு இன்னைக்கு 32 லட்சம் கோடிக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயும் ரொம்ப ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் படிக்கிறது தான் முக்கியம் இல்லை, நம்ம கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு எந்த ஐடியா இருக்குன்னு சொல்றதுதான் முக்கியம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல.